இன்றைக்கி நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் போயிட்டு எப்படி நம்ம எழுதின ஆன்சர் சீட்டை வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க் வந்து என்னோடய ஜிமெயிலுக்கு வந்து வந்திருக்குது. ஓகேவா? என்னோடய ஜிமெயிலுக்கு வந்து வந்திருக்குது. ஓகேவா? அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜாயினுங்கிற ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துட்றேன். கூகுள் கிளாஸ் ரூமில் போகும்போது ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுக்கும்போது என்ன மெயில் ஐடியிலேருந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறது கேட்குது. நான் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன கிளாஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்களோ அந்த லிங்க்குள்ளே நான் உள்ளே வரேன். என்ன கிளாஸ் எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்களோ அந்த லிங்க்குள்ளே வரேன். அதில் போனால் எனக்கு நியூ மெட்டீரியல் 1 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நியூ மெட்டீரியல் CA 1. ஓகேவா? அடுத்தது நியூ அசைன்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? நியூ மெட்டீரியலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அதில் எனக்கு கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க? எனக்கு கொஷின் பேப்பரை வந்து விசிபிள் பண்ணியிருக்காங்க. நான் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்? ஒரு A4 ஷீட் எடுத்து 4 பக்கமும் 2 mm மார்ஜின் போட்டு அதுக்கு மேலே ரெஜிஸ்டர் நம்பரு, நேமு, சப்ஜெக்ட் கோடு, கீழே வந்து டேட்டு, பேஜ் நம்பர், சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே போட்டு நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இப்போ 10 பேப்பருக்கு பக்கமாக எழுதிட்டேன். இது எப்படி சார் நான் அப்லோட் பண்ணுறது? அதுக்கு மேலே நியூ அசைன்மெண்ட்னு கொடுத்துருக்காங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதில் ஒன்றுமே இல்லை. கீழே என்னென்னா கூகுள் ஃபார்ம் சைன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா? அதுக்கு கீழே யுவர் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த யுவர் ஒர்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அட்டாச்மெண்ட் கொடுங்க. ஃபைல் எடுங்க. ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணிட்டு கடைசியாக நம்ம எந்த இடத்துல ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சோம்? ஓகேங்களா? இந்த ஃபைலை தான் நம்ம சேவ் பண்ணி வச்சோம். இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணோம்? சேவ் பண்ணி வச்சோம். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணால் அது 1 MBக்கு கம்மியாக இருக்கா? அதனால் எனக்கு ஆட் ஆகிடும். ஓகேவா? ஆட் ஆகிடுச்சு இப்போ. ஓகேவா? ஆட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல டர்ன் இன்னுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குதா? அந்த டர்ன் இன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட் ஆகிடும். டர்ன் இன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் என்ன சார் பண்ணுறது? யுவர் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இங்கே கூகுள் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணணும்னு காட்டுது. என்ன பண்ணுது? ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணணும்னு காட்டுது. என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது ஓகே கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய இமெயில் ஐடி என்னன்னு கேட்குது. உங்கள் இமெயில் ஐடி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. ஓகேங்களா? அந்த இமெயில் ஐடி தெரியலன்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. உங்கள் லிங்க்லேருந்து கிளிக் ஆகும்போது அந்த இமெயில் ஐடி அது மேலே மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்? அந்த இமெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் கோடு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 6 நம்பர் கொடுத்துருப்பாங்கள்ல, சம்திங் உங்களுக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டரில் ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஓகேவா? என் பேர் கௌதமன். ஓகேவா? அப்போ கௌதமன்னு ஃபுல்லாக டைப் பண்ணுறேன். ஓகேவா? டைப் பண்ணிட்டு என்னோடய இனிஷியலை வந்து நான் பின்னாடி போட்டுடுறேன். ஓகேங்களா? நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சிட்டேன். இப்போ சப்ஜெக்ட் கோடு ஆல்ரெடி சார் வந்து க்ரியேட் பண்ணதுனால எனக்கு 32151 காட்டுது. கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அப்லோடு ஆன்சர் பேப்பர்னு இருக்குதா? இந்த இடத்துல என்ன இருக்குது? அப்லோடு ஆன்சர் பேப்பர்னு இருக்குதா? அதில் ஆட் ஃபைல் கொடுக்குறேன். ஆட் ஃபைல் கொடுக்கும்போது இந்த இடத்துல அப்லோடுன்னு காட்டுது. இந்த இடத்துல என்ன காட்டுது? செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ்னு காட்டுது. நான் செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸுங்கிறத கொடுத்துட்றேன். ஃபைல் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நார்மலாக எந்த இடத்துல ஃபைல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டவுன்லோட்ஸில் போய்ட்டு நான் பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்க ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்க ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வெறும் அப்லோடுன்னு மட்டும் கொடுத்துட்டேன்னா எனக்கு அப்லோட் ஆகிடும். இந்த கீழே அப்லோடுன்ற ஆப்ஷன் காட்டுதா? இந்த அப்லோடை கொடுத்துட்டேன்னா எனக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேவா? நான் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரிப்பா, இப்படி தான் நம்ம வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து அப்லோட் பண்ணணும். 2 மெத்தடில் அப்லோட் பண்ணணும். ஒன்று ஃபார்மில் ஒன்று அப்லோட் பண்ணணும், இன்னொன்று வந்து யுவர் ஒர்க்கில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்ப்பா.